நான் இன்றைக்கு பரந்தனில் நிற்கிறேன். பரந்தன்லேருந்து கொழும்புக்கு போகிறேன். கொழும்பு போகும் வரைக்கும் இடையில் என்னென்ன இருக்குது, அது எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். பரந்தன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் இன்னும் ஒரு 9:40 அப்படி அளவில் நாங்கள் ட்ரெயின் ஏற போகிறோம். இடையில் எவ்வளோ சுவாரஸ்யமான சம்பவம்லாம் நடக்க போகுது. முழுமையாக காணொலியை பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடங்கள் சம்மந்தமாக தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். சரி, இப்போ பரந்தனுக்கு வந்து ரெயின் வந்துச்சு. இப்போ ரெயின் வந்து நிப்பாட்டினா பிறகு எங்களோட நண்பரும் ஒரு ஆள் வார யாழ்ப்பாணத்திலிருந்து அவரையோடு சேர்ந்து தான் போப்புறோம். அவர்கிட்ட சீட்டு ஒன்று பிடிச்சி வைங்கன்னு சொன்னாங்க. பார்ப்போம் பிடிச்சி வச்சுருக்கிறாரான்ட்டு. ஆனால் உள்ளுக்கு வீடியோ எடுக்கலான்றதெல்லாம் எனக்கு தெரியலை. சில நேரம் எடுக்க இயலுமெண்டா எடுப்பேன், இல்லையண்டா எடுக்க முடியாது. சரி பார்ப்போம். அவர் வந்து நின்றுட்டு ரெயின். சரி, ஓகே, இதுதான் எங்களோட பெட்டி. இதுக்குள்ளையா இப்போ நாங்கள் வெள்ளவத்தையை கடந்து கொழும்பில் வந்து இறங்கிட்டோம். நான் அதையும் சொல்லணும் உங்களுக்கு. இறங்கிட்டோம். இடம் வரைக்கும் நாங்கள் வீடியோ பதிவு செய்யலை. ஏனெண்டா பதிவு செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கலை. ஒரு கரையாக இருந்திருக்கணும். அடுத்தது நிறைய க்ரௌட் அவங்க உள்ளுக்கு நான் நினைக்கிறேன் நின்று தான் கணவர் வந்தவங்க, அதால் பதிவு செய்யலை. இப்போ நாங்கள் வந்து இறங்கி நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கும் போயிட்டு இப்போ திரும்பி வரக்கூட இந்த காணொலி பதிவு செய்கிறேன். உங்களுக்கு இப்போ கோல்பேஸ் பீச்சையும் நான் காட்டலாம். அந்த பீச்சுக்கு முன்னுக்கு வந்து வெள்ளவத்தையிலேருந்து நாங்கள் வரக்குள்ள மருதான அந்த பகுதிக்கான வாரம் அதுக்குள்ளே வரக்குள்ள உங்களுக்கு நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். கட்டிடங்களை பாருங்கள். கொழும்பு என்றால் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து கொழும்பு பக்கம் போகாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போகாமல் இருக்கிறீங்க இந்த காணொலியை பாருங்கள். இவ்வளோ பெரிய கட்டிடங்கள், இவ்வளோ அழகான இடங்கள், இந்த இடங்கள் என்று சொல்லி அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். அதையும் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சு போடுவீங்க. இப்படி ஒரு இடமான்னு இருக்கிற அளவுக்கு தான் அந்த இடம். சரி, இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இப்படி இடங்கள், கட்டிடங்கள், இப்படி வசதி வாய்ப்புகள் எல்லாமே பிரமாண்டமாக இருக்குது. ஆட்டோக்கள் நேரம் க்ரௌட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஜன்னல் கரையோடு இருந்து காணொலியை பதிவு செய்கிறதால முன்பக்கம் காட்டல் உங்களுக்கு. முன்பக்கம் பார்க்க மாட்டீங்க, அந்தளவுக்கு க்ரௌட், வாகன நெரிசல். இங்கே வந்து சும்மா சாதாரணமாக நடந்து இது சீனா ஜப்பான்காரர் எல்லாம் இதில் நோமலாக நடந்தே திரிவினாங்க. இந்த ஹோட்டல்களில் தங்குறதால சும்மா சில பொருட்கள் ஓன்றதுக்காக பெரிய கடைகளுக்கு போயிட்டு சும்மா நடந்து போய் வருவினோம். இந்த பகுதிகளுக்கு வந்து சில்லான க்ரௌட், முன்பக்கம் வாகன நெரிசல். ஆனால் காட்டலை நான், ஏனெண்டா முன்பக்கம் எடுக்கிறாது அந்த அளவுக்கு. இப்போ நான் இருக்கிற இடம் அப்படி. சரி, இப்படி தொடர்ந்து வாங்க. இந்த கட்டிடங்களை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அழகான முறையில் கட்டிடங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்கே போகிறோம்னு சொன்னால் பெட்டாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பஸ்ஸில். ப்ரோக்கோட்டைன்னு தான் சொல்லுவாங்களே அதை. அந்த ப்ரோக்கோட்டைக்கு போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போகிறது பீச். அந்த அங்கால தெரிகிறது வந்து சைனா பீச்சுன்னு சொல்லுவோம். சைனாவை கொண்ட்ரோலுக்கு இருக்கிற இடம் தான் அங்கால தெரிகிற இடம். இதுக்கு மேலே கப்பல் எல்லாம் நிற்கிற தெரியும். இப்போ நாங்கள் இப்போ பீச் அடியால் போகிறோம். இப்போ க்ரௌட் இல்லை, சரியான வெயில் டைம். நாங்கள் இதால் போகல. நான் நினைக்கிறேன் ஒரு 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அந்த டைமில் தான் இதால் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ இல்லை, நாங்கள் பின்னரும் திரும்பி வாரத்துக்கு இருக்கிறோம். இங்கே பீச் அடிக்கு வாரத்துக்கு. பெட்ராவில் கொஞ்சம் வேலைகள் கிடக்கு, சாமான் கொஞ்சம் வேண்டணும். வேண்டிட்டு திருப்பி வந்து கட்டாயமாக பீச் பகுதி எப்படி இருக்குது, இந்த கட்டிடங்கள் எப்படி இருக்குன்றது, இந்த முன்னுக்கு இருக்கிற கட்டிடங்கள், மாலுகள்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் நாளைக்கு ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லிக்கணும். அந்த நிகழ்வுக்கான சில பொருட்கள் இதெல்லாம் கொண்டு இதில் இறக்குறாங்க. இந்த வாகனங்கள் நிற்கிது பாருங்கள், இதில் கொண்டு இறக்கி கொண்டிருக்கணும். நான் சொன்ன சைனா பீச் அங்கே தெரிகிறது தான் சைனா பீச். அது வந்து அங்கே வந்து அதுக்கெல்லாம் வேறு நடைமுறை, எங்களோட கட்டுப்பாட்டுக்கே இல்லை. அது ஸ்ரீலங்கா. இப்போ நாங்கள் போகிறோண்டா உள்ளுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த பேங்கில் வந்து காசு மாற்றிக்கொண்டு, சைனா காசு மாற்றிக்கொண்டு தான் போகணுமென்று சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு நாள் போகலை. அதுக்கு ஒரு நாள் போய் பார்க்கணுமென்ற ஒரு விருப்பம் இருக்குது எனக்கு. பார்ப்போம், இன்னொரு நாளைக்கு போனால் போவோம். இப்போ நாங்கள் சைனா பீச்சையும் பார்க்குறோம். அதோட கோல்பேஸையும் பார்த்து கொண்டு போகிறோம். சரி, இப்படியே பார்த்து கொண்டு வாங்க. கடற்கரையில் இவ்வளோ பேர் நின்று குளிக்கிறாங்க. இது இரவு 10 மணி மட்டும் நின்று குளிப்பாங்கள, அதில் உங்களுக்கு தெரியாது.
மாறி மாறி டீம் இறங்கி கொண்டே இருக்கும். சின்ன ஒரு இடத்துல இவ்வளோ சன நிற்கும். சரி, இப்போ நாங்கள் பெட்ராக்க வந்துட்டோம். பெட்ராக்குள்ளே போய்க்கொண்டிருக்கிறோம். பொருட்கள் கொஞ்சம் வேண்டணும். பெட்ராக்க வந்து நிறைய பொருட்கள் வேண்டலாம். என்ன பொருள் வேண்ட விரும்பமோ அந்த பொருள் அவ்வளோத்தையும் இந்த பெட்ராக்குள்ளே வேண்டலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த பெட்ராக்குள்ளே பொருள் வேண்டக்குள்ள எங்களுக்கு எல்லாமே தெரியும், விலையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லாமே இதை அறிஞ்ச நாங்கள் மாதிரி தான் நாங்கள் வேண்டணும். அல்லது 10 ரூபா பொருளுக்கு 100 ரூபாய்க்கு தந்து விட்ருவாங்க எங்களுக்கு. சரியா? அப்படித்தான் இங்கே. இப்போ நாங்கள் திருப்பி போய்க்கு வந்துருக்கிறோம். எங்கே போகிறோம்னு சொன்னால், சீட் புக் பண்ணணும். நாங்கள் முதலாவது பஸ் சீட் புக் பண்ணணும். புக் பண்ணினா பிறகு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு சில பொருட்கள் வேண்டணும். உடுப்புகள் அதெல்லாம் வேண்டி நான் கொஞ்சம் உடுப்பு வேண்டினான். உடுப்புகளும் வேண்டணும். எனக்கு முன்னுக்கான போகுது பேக்கையும் தூக்கிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். உடுப்புகளெல்லாம் நல்ல விலை குறைவு இங்கே வந்து வேண்டணும். ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு இதை பாவிச்சிங்கன்னா சரி, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பெட்ராக்குள்ளே வந்து எதுவுமே உங்களுக்கு தெரியாத மாதிரி போயிடக்கூடாது. போனீங்களாம் அவ்வளவு தான். 20 ரூபா விற்கிறது. நீங்கள் கொஞ்சம் நின்று பார்த்தீங்கன்னா அந்த பொருளை 20 ரூபாய்க்கு விற்பான். உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தந்துட்டு நீங்கள் இந்தியாவில் வார மாதிரி வந்துட்டு திரும்பி போய் பார்த்தீங்கன்னா அதில் 20 ரூபான்னு சொல்லி விற்பாங்களே. அது அப்படித்தான். நாங்கள் பே காட்டி விட்ருவாங்க. நாங்கள் தெரிஞ்ச மாதிரியே நடித்து போய்க்கொண்டிருக்கணும். இப்போ சரி, நாங்கள் சீட் புக் பண்ணிவிட்டு திருப்பி பெட்ராக்கு போகிறோம். இனி சாப்பிடுவோம். நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிடலைன்னா நீ சாப்பிட்டு தான் போக மாட்டோம். பிளானில் போய்க்கொண்டிருக்கோம். ஒரு கடைக்கு நல்ல சைவ கடை ஒன்றில் போய் சாப்பிடுவோம்ட்டு சாப்பிட்டு போக மட்டும் தான் போய்க்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். பாருங்கள், இவ்வளோ திருவிழா ஆட்டோக்கள் வந்து கொண்டிருக்குதுண்டு. இப்போ நாங்கள் முன்பக்கம் போய்க்கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லோரும் பிஸியாக தான் இருப்பாங்க. இங்கே ஒரு தருமையை வந்து பிஸி இல்லாத உடுப்படுக்கிறவனும் போகிறவனும் பாரவரும் இதை பொருட்களை வேண்டுறவங்களும் வேண்டாதவங்களும் மட்டும் தொடர்ந்து பிஸியாகிக்கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் ஒரு மெட்ரோ பஸ்ஸையும் பார்த்துனாங்க. மெட்ரோ பஸ்ஸுக்கு நான் கொஞ்சம் வீடியோ கணக்கு எடுக்கல, கொஞ்சம் தான் எடுத்துனேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. இவ்வளவு இப்போ நாங்கள் போகிற டைம் ஒரு வெயில் டைம். உங்களுக்கு தெரியுதானே இப்படி வெயில் டைமாக இருக்குன்னு. சரியான வெயில் டைம்லாம் போய்கொண்டிருக்கிறோம். எல்லாமே விலை குறைவு தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எங்களை பார்த்து விலை சொல்லி விட்ருவாங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. இப்போ நாங்கள் தெரியாத மாதிரி நடித்து என்ன இப்படி இருக்கு அப்படி இப்படி கண்டோம்னா உடனே 500 ரூபா விற்கிறதா 1000 ரூபான்னு சொல்லி விட்ருவாங்க. அப்படி தான் செய்வாங்க. ஆனால் தெரிஞ்ச மாதிரியே நடித்து போய்கொண்டிருக்கோம். பெட்ராவை பொறுத்தளவில் நடிப்பு தான் முக்கியம். பாருங்கள் இவ்வளோ க்ரௌட். இது இப்போ இன்னும் இது க்ரௌட் இல்லை, இன்னும் இருக்குது. நாங்கள் போகல அந்த க்ரௌட்டான இடத்துக்கு. இது வந்து நார்மல் கடைகள். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சும்மா நார்மல் கடைகள் தான் இருக்குது. நாங்கள் க்ரௌட்டான இடத்துக்கு போனாங்க. அந்த க்ரௌட்டான இடங்களை காட்டலாம். ஆனால் பொருட்கள் வந்து இறங்கி கொண்டே இருக்குது. பொருட்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. அதே போல் பொருட்களும் விற்பனையாகி கொண்டே இருக்குது. சரி, நாங்கள் நடந்து வேகமாக போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா பஸ் புக் பண்ணணும்னு சாப்பிடுவோம். 2 விஷயம் முக்கியமான விஷயம். ரெண்டும் செய்துட்டோம்னா எங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுவோம். நாங்கள் ஏன்னா சீட் தான் பிரச்சனை. நாங்கள் நைட்டுக்கு ஒழிக்கிறோம். சீட் பிரச்சனையால் இப்போ புக் பண்ணுவோம் தான் படிக்கிட்டு நாங்கள். அப்போ நாங்கள் அதுக்காக வேகமாக போய்கொண்டிருக்கிறோம். சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம்னா நாங்கள் சிடிபியை வந்து புக் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற வேலைகள் பார்க்கலாம்னா போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். நாங்கள் இப்போ சீட்டை புக் பண்ணிட்டோம். சீட் புக் பண்ணிவிட்டு திருப்பி டோல்பேஸுக்கு போகிறோம். டோல்பேஸுக்கு போகிறதுக்காக நாங்கள் மெயினுக்கு வந்து இதில் வந்து 100ஆம் நம்பர் பஸ் எடுக்கணும். 100ஆம் நம்பர் பஸ் எடுத்தோம்னா நாங்கள் டோல்பேஸுக்கு போகலாம். ஏன்னா அது வந்து அந்த பாதையால் போகிறது தான். இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறி வந்து புறக்கோட்டை ரயில் நிலையத்தடியால் போய்கொண்டிருக்கிறோம். பிரதான ரயில்வே வந்து ரயில் நிலையம் கொழும்புக்கான கோட்டை ரயில் நிலையத்தால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். எங்கே போகிறோம்னு சொன்னால் பீச்சுக்கு போய்கொண்டிருக்கிறோம். பீச்சில் வந்து என்னென்ன நடக்குது அப்படி இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி, இப்படி தொடர்ந்து பாருங்கள். இந்த கோட்டையில் வந்து இவ்வளோ சனம் வந்து பார்த்து கொண்டிருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் வந்து பிஸி தான். ட்ரெயினுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி மக்கள் வந்து அலைமோதி கொண்டிருக்கிறோம். இது வந்து வெயில் டைம்ன்ற வழியாக சரியான குறைவாக பின்னேற மட்டும் தான் கடுங்குறவுட்டாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து நிறைய கடைகள் கிடக்கும். உடுப்பு கடைகள் இந்த கடைகளில் போட்டிருப்பாங்க. பெட்ராவுக்கு முன்னுக்கு வந்து அதாவது கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இந்த கடைகள் கிடக்குது. அப்படி போனீங்கன்னா இந்த இடத்துலையே நீங்கள் வேண்டலாம். நல்ல மலிவாக வேண்டலாம். நான் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டா சரி.
அது மட்டும்தான் முக்கியம், வேறு ஒரு முக்கியமும் இல்லை இதில். இப்போ நாங்கள் வந்து ஹோல் பேஸுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் இதில் பஸ் வந்துட்டு ரைட் ஓகே. நாங்கள் இப்போ இங்கே வந்து இறங்கிட்டோம். எங்கள் ஹோல் பேஸில் வந்து இறங்கியாச்சு. எங்கே இறங்கிட்டோம் பாருங்கள். இவ்வளோ பிஸியாக இவ்வளோ வெயில், கடும் வெயில், சரியான வெயில். நாங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கிறோம். இதில் பட்டம் ஏற்றிருக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் பட்டம் ஏற்றி விளையாடி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நாளைக்கு ஒரு நிகழ்வு இருக்குது, அதுக்கான ஏற்பாடு செய்கிறாங்க. நாளைக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறதால இதில் பந்தல்கள், ராட்டினங்கள் அப்படியான சிலதுகளை கொண்டு வச்சிருக்கிறோம். இதுதான் அந்த பழைய பீரங்கின்னு சொல்கிறது. பீரங்கிகளை வந்து விட்டுருக்கிறோம். இதில் பழைய காலத்து பீரங்கிகள் கடலை நோக்கி. இந்த மாலை பாருங்கள், இதை பார்க்கவே தலை சுற்றுது. இதில் சரி, இப்போ கீழே இருக்கிறவருக்கும் பயம்தான், உச்சியில் இருக்கிறவருக்கும் பயம்தான். இடிஞ்சுதாண்டா கீழே இருக்கிறது எல்லாருமே சரி, அதை விடுங்க, அப்படி காய்ச்சி பிரயோசனம் இல்லை. இதில் வந்து சில பொருட்களை வந்து நாங்கள் இறக்குறாமட்டு சொன்னோம். பாருங்கள் இப்படி இறக்கினோம்ட்டு. இதில் எல்லா இன மக்களும், தமிழ் மக்களை நிற்கணும், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், வெள்ளைக்காரன் எல்லா நாட்டுக்காரரையும் இதில் சந்திக்கலாம். சரி, நாங்கள் இப்போ இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். இதில் அழகான இடம், இருட்டாயிட்டு. ஏண்டா எங்களுக்கு 9:40 தான் எனக்கு பஸ் இருக்குது. அது வரைக்கும் நாங்கள் சும்மா அங்கே இருந்து அங்கே பெற்றாக்க நின்றா ஏதாவது ஒன்று வேண்டியே ஆகணும் நாங்கள். ஏன் இப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்போவே எனக்கு 20,000 ரூபாய்க்கு நான் உடுப்படுத்திட்டேன் இவ்வளோ நேரத்துக்குள்ளே. அப்போ இங்கே அங்கே நிற்க எங்களுக்கு உடுப்படுத்தே முடிச்சிடுவோம். வேண்டாம், பார்க்குறதெல்லாம் எங்களுக்கு வேண்டணும் போலே இருக்கும். அதால் நாங்கள் வந்து அதை வந்து வேண்டாமல் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? இதில் பாருங்கள், வெள்ளைக்கார இந்தியாக்கள் போயினோம் இதால் எப்படி போகிறாங்களேன்னு. சரி, இப்படி தொடர்ந்து பாருங்கள். இனி நாங்கள் இது வந்து பிஓசி கட்டிடம் என்று அடிச்சிருக்கிறோம். என்ன கட்டிடம் அடிக்கல, மேலுக்கு பிஓசி என்று அடிச்சிருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற கட்டிடத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எல்லாமே வந்து பிஸியாக. ஆனால் இது வந்து கலர் மாறிக்கொண்டிருக்கு அந்த கட்டிடம், ஒவ்வொரு கலர். அதாவது தாமிர கோபுரம் வந்து கலர் மாறுமല്ലോ, அந்த இதுக்கு வந்து இந்த சிஸ்டத்துக்கு இதை செய்திருக்கிறாங்க பாருங்கள். இப்போ வந்து இருட்டாகிட்டு இவ்வளோ அழகாக இருக்காண்டு. அங்கால இருக்கிறது வந்து ஆவர் வந்து கப்பல் தட்டுற இடம். கடலுக்கு கப்பல் நிற்கிது, ஆனால் கப்பல் வந்து தெரியாது இந்த தூரத்தில். சரி, இனி நாங்கள் வலிக்கிடுவோம்ட்டு வலிக்கிட்டோம், போவோம். இனி நின்று என்ன செய்கிறது, நாங்கள் போவோம்ட்டு வலிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ க்ரௌட்டை பாருங்கள் இப்படி இருக்காண்டு, பஸ்ஸு வாகனங்கள்ட்டு க்ரௌட்டை. ஏன்னா வேலை முடிஞ்சு எல்லோரும் போய்கொண்டிருக்கிற டைம் இது. கப்பல் தெரியாது, ஏன்னா அவ்வளோ தூரத்தில் கப்பல் நிற்குது. லைட்டுகள் தெரியும், இரவையில் லைட் போட்டிருக்கபடியாக தெரியும். நாங்கள் இப்போ ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னால் வந்துட்டோம். ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னால் போய்கொண்டிருக்கிறோம். கட்டிடத்தின் அழகுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மிக மிக அழகான ஒரு பிரதேசம்னு சொல்லலாம். தாமிர கோபுரம் நான் சொன்ன அடிக்கடி கலர் மாறிக்கொண்டிருக்குமெண்டு பாருங்கள். இவ்வளோ அழகான முறையில் கலர் மாறுது. இப்போ நான் நிற்கிறது நியாயமான தூரம். என் ஃபோனில் ஜூம் பண்ணினோடியே அதை நான் காட்டுறேன். இது நான் நிற்கிறதுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இல்லை 9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தாமிர கோபுரம் இருக்குது. அது பக்கத்தில் இல்லை. என் ஃபோன் கொஞ்சம் ஜூம் பண்ணக்கூடிய வசதி இருந்தபடியாக நான் ஜூம் பண்ணி காட்டினேன். சரி, இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் உங்களுக்கு நான் ஒரு புது ஐட்டத்தை காட்ட போகிறேன்னு பாருங்கள். மெட்ரோ பஸ் நாங்கள் பார்த்துருப்போம், 2-3 பேர் வீடியோ போட்டிருக்கிறாங்க. மெட்ரோ பஸ் எப்படி இருக்குமென்று. இவ்வளோ அழகான ஒரு பஸ், இவ்வளோ வசதி வாய்ப்போடு இலங்கைக்கு வந்திருக்குது என்று சொல்லியெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். இப்போ நான் உள்ளுக்கு ஏறுறேன், மெட்ரோ பஸ்ஸுன்ற உள்ளுக்கு ஏறுறேன். பாருங்கள் இவ்வளோ சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்கு ஏறவே சும்மா குழு பார்த்தா இந்த ஏசி வேலைஞ்சு கொண்டிருக்குது. ஒரு சந்தோஷமாக இருந்தது பார்க்க. அவங்க சொன்னது போல் எல்லாமே இருக்குது, எல்லா சிஸ்டமும் இருக்குது. டிரைவர் சீட்லேயே ஸ்டேரிங்லேயே வந்து அந்த கருவிகள் பூட்டி இருக்குது. இப்போ சரி, நான் உள்ளுக்கும் இருக்கேன், நானும் வந்து பார்க்க போகிறேன்னு எப்படி இருக்கேன்ட்டு. இவ்வளோ அழகான இடம். ஆனால் இருந்து போகணும் போல் இருந்தது. எப்படி போய் சேர்றதுன்னு தான் யோசினேன். என்ன எங்களை இடத்துக்கு வராது, வருமாட்டா நாங்கள் ஏறியே ஆகலாம். இதில் இது உண்மையில் அழகாக இருக்குது பார்க்க. இவ்வளோ சௌகரியமான ஒரு விமானத்தின் சிஸ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் விமானத்தில் போகல, பார்த்துருக்குறேன் படத்தில். இப்போ நாங்கள் வெளியில் நின்று காட்டுறோம் மெட்ரோ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையில் சந்தோஷம்.
இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த பஸ்ஸை நாங்கள் தேடி பிடிக்கணும்னு நினச்சினாங்க. எங்கே பார்க்குறதுன்னு யோசிச்சினாங்க. ஆனால் நாங்கள் நிற்கக்குள்ளே கொண்டு அடித்து இதில் வந்து மக்கள் ஏறி இருக்கணும். ஆனால் இதில் ஒரு சிஸ்டம் என்னென்னா, பின்னுக்கு இருக்கிறாங்க கொஞ்சம் உயரத்தில் இருப்பினும், முன்னுக்கு இருக்கிறார் பதிவில் இருப்பினும். அந்த 2 தட்டாக இருக்குது. இந்த பின்னுக்கு இருக்கிறவளை வெறும் கொஞ்சம் உயரம் சீட்டுகள். அதுக்கு இந்த கதிரைக்கு பின்னுக்கு இருக்கிறார்கள், அந்த கதவுக்கு பின்னால் இருக்குது, இங்கே இருக்கிறார்கள் கீழே. அப்படி இருக்குது. சரி, நாங்கள் மெட்ரோ பஸ் பார்க்கணும்னு நினச்சினாங்க. அதையும் பார்த்துட்டோம். இப்போ இனி நாங்கள் எங்களுக்கு அலுவலும் முடியுது. நாங்கள் இனி வலிக்கிற சிஸ்டத்துக்கு வலிக்கிற போகிறோம். உங்களுக்கு நான் மெட்ரோ வந்து கலர் போட்டிருக்குறாங்க. எங்களோட படிக்க நிறைய பேர் இந்த மெட்ரோ பஸ்ஸை போட்டிருக்குறாங்க. இப்போ